திருச்சிக்கு முதலமைச்சர் வந்து அடைந்த உடனே அவரை வரவேற்பதற்கு முதல் ஆளாக வந்திருந்தார் திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். திருச்சிக்கு வர முதலமைச்சரை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தானே வரவேற்க முடியும் அப்படின்னா அது திரு துரை வைகோ அவர்கள் தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் திமுக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருந்து மதிமுக உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு இந்த முறை அவங்க வந்து கூட்டணியில் பங்கேற்றாங்க. அவங்க 2 தொகுதியும் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த துரை வைகோ அவர்கள் முதலமைச்சரை திருச்சியில் வரவேற்றது அப்படிங்கிறது ஒரு அரசியல் களத்தில் புருவங்களை உயர்த்தாமல் இல்லை. ஏன் வரவேற்றார், என்ன நடந்ததுன்னு அவரே செய்தியாளர்கள் கிட்ட விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை கேட்டுவிடலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இதனையொட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இங்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவேற்றேன். நீங்க அந்த क्वेश्चंस நீங்க கேளுங்க. ஏதாவது கோரிக்கைகள் வச்சீங்களா? அவருக்கு என்ன சொன்னாரு? நீங்க முதல் முறையா இங்க வர்றதுனால நம்முடைய முதலமைச்சர் முதல் முறையாக திருச்சிக்கு வர்றதுனால இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன். நீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது திருச்சி சம்பந்தமான என்னுடைய தொகுதி சம்பந்தமான கோரிக்கைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் ஏற்கனவே பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும்பொழுது திருச்சி பகுதியின் நீண்டகால கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு சார்ந்த சில பிரச்சனைகள் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ அது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக நான் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பேன். அந்த கோரிக்கைகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பேன். சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்போட மாநில அரசுடைய உதவியும் கண்டிப்பா தேவைப்படுது. அப்படிப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்முடைய புதிய அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் அடுத்த சில நாட்கள்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சந்திக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த கோரிக்கைங்கிறது உங்க பத்திரிகையாளர் கண்டிப்பா சொல்லுவேன். சென்னையில் அவர் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அந்த வாய்ப்புகளை உருவாக்குவேன். நான் இந்த தொகுதியின் அது எனக்காக கிடையாது, எங்கள் இயக்க மதிமுக காண்டி கிடையாது. இந்த திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை நான் உருவாக்குவேன். இப்போ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த 1 மாத காலம் ஏறத்தாக எப்படி இருக்கும் ஒரு செயல்பாடுகள், ஒரு இஷ்யூல ஸ்டாண்ட் எடுக்கிற விஷயங்கள்ல என்னவா பார்த்துட்டு இந்த கேள்வி தொடர்ந்து அவங்க புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனா இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றாங்க, இல்ல முன்னாடியோட இப்ப இந்த அரசாங்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு, அதிகாரிகள் மாற்றம். இப்ப நம்முடைய திருச்சியுடைய மாநகராட்சி ஆணையரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அதே இப்பதான் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய அவங்களே இன்னைக்கு பணிமாற்றம் டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று இப்ப இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம 24 மணி நேரத்தில் இல்லாட்டி 1 வாரத்திலேயோ இல்லாட்டி 1 மாசத்திலேயோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் 1 வாரத்திலேயோ 10 நாள்லயோ இல்ல 20 நாட்கள்லயோ இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. அங்கங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனா அந்த குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யறதா இருக்கட்டும், வழக்கு போடுறதா இருக்கட்டும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், அதுல எந்த காலதாமதமும் கிடையாது. நான் சென்ற ஆட்சி இருக்கும்போது இதே சொன்னேன். நீங்க குற்ற சம்பவங்கள் 100% அது இது பண்ண கண்டிப்பா முடியாது. ஒரு வளரும் நாடுல வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை முழுமையா அவங்க இது பண்ண முடியல. அப்படி போன்ற இதுல ஆனால் குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது எந்தவித நடவடிக்கை எடுக்காம
அந்த குற்றவாளிகள் மேல எந்த விதி எடுக்காம இருக்கு, அது தவறு. அது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம அது போன அரசாங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆட்சியையும் பொறுத்த வரைக்குமே அதுக்கான அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் நடந்த, சூலூர் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை சார்ந்த நபர்கள் அவங்க கைது செஞ்சிருக்கிறாங்க, கூண்டாஸ் வழக்கு அவங்க மேல போட்டிருக்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கடந்த ஒரு மாத காலம் பதவி ஏற்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகுது. இதுல தற்போதைய அரசோட செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? அதுல இன்னொரு அட்வான்டேஜ் எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா, போன அரசுக்கும் இந்த அரசுக்கும் உள்ள வித்தியாசம் கிடையாது. நீங்க இதே நீங்க ஒண்ணு நீங்க டயர்ட் ஆயிருவீங்க, பதில் சொல்லி நான் டயர்ட் ஆயிருவேன். நான் இந்த மாற்றம் நீங்க சொல்ற மாற்றமா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், அதற்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சரியா செயல்படலையா நாங்க கண்டிப்பா நாங்க சொல்லதான் போறோம். நாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சரியா செய்யல இல்ல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்டாங்க, அது வந்து ஒரு திட்டமிட்ட ஏமாற்றுன்னு கூட. தேர்தல் அறிக்கையில எதெல்லாம் செய்ய முடியும் கண்டிப்பா செய்யதான் போறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதிமுக சார்பா ஏதாவது ஆதரவுகள் ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்க வந்து தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்றோம். நம்ம IUML அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மக்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் அவர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். நம்ம நாளைக்கு அதுல தவறும் பொழுது செய்யும் பொழுது பிற இயக்கங்கள், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களா இருக்கட்டும், இல்ல நாங்க கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களோ நாங்க தெரிவிக்கலாம். ஆனால் 6 மாசத்துக்கு ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பா டைம் கொடுத்தாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.